பாஸ் ஏய் தூங்கிட்டீங்களா? பாஸ் தூக்கணும் தான் பார்த்தேன், ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு, அதனால தரன்னு இழுத்துன்னு வந்தோம். ரொம்ப தூக்கியாச்சுல, போனை போடுறேன். இதோ போட்டுறேன் பாஸ். எதுக்கும் உதவ மாட்டான். டேய் கட்டே எங்கடா? சொல்லுங்க பாய். நான் பாய் இல்லடா, பாஸ்டா. இது பாஸா இல்ல லூசா? டேய் அவன போனை போட சொன்னா என்ன பண்ற பாரு, நீ போடா காலை. பாஸ் தே போடுறேன் பாஸ். காலை போட்டேன், அசரிக்கு கையை போட்டுவா. ஏங்கடா வச்சிருக்கிற உருப்படி ஒண்ணுமே உதவாது. எதனா ஒண்ணு உருப்படியா செய்யுதுங்களா? நான் யார் தெரியுமா? டாய் டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. பாத்து நிக்குங்க. யார் யாருக்கு என்னென்ன பாட்டு போடணும் கூட தெரியல. யோ போன் தாயா. போன நாயாண்டா தரணும், கீழே இருக்குது எடுத்துக்கோ. ஹலோ 1 2 3 மைக் டெஸ்டிங் போலீஸ் ஸ்டேஷனா? போலீஸா? டேய் குறா, யாருக்கு ஃபோன் போட சொன்னா யாருக்கு ஃபோன் போடுற? ஊ லா 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 ஊ லா லா லா. ஹலோ ஹலோ, உங்க பொண்ணை கடத்திட்டோம். என்னது பொண்ண கடத்திட்டீங்களா? ஏமா என்னம்மா லூசா நீங்க? எனக்கே பொண்ணு கிடைக்காம தான் ரோடா சுத்தின்னு இருக்கேன். ஏதாவது பொண்ணு கிடைக்குமான்னு பொண்ணை கடத்திட்டேன்றீங்க. முதல்ல பொண்ணு கிடைக்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும், அந்த கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கணும், அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கணும், அதுக்கப்புறம் அது ஸ்கூலுக்கு போகும்போது தான் நீங்கள் கடத்த முடியும். என்ன லாஜிக்கே இல்லாமல் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க? லாங் நம்பர்மா, போன வைங்க. என்னது ராங் நம்பரா? பாஸ் போனை கொடுங்க பாஸ். நீங்க பேசினா ராங் நம்பர் தான் வரும், ஏன்னா நீங்க பாஸ். என்ன மாதிரி அர்ஜென்ட் தான் பேசணும். இப்ப பேசுறேன் பாரு. இன்னும் 10 நம்பர் இருக்கு. எத்தனையோ நம்பர் அம்பிக்கிறீங்களா? பாஸ் நான் கேளுங்க பாஸ். டேய் என்னடா 10 நம்பருக்கு நிறைய நம்பர் போட்டுங்கறியா? பாஸ் நம்பர் போட ஒரு சவுண்ட் ஒன்று வருது பச்சா, அது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது பாஸ். நல்லா இருக்குதா? உன்ன லைன்ல நம்பர் போடுறா. பாஸ் 1லேருந்து 9 வரைக்கும் தான் நம்பர் வருது, அந்த ஜீரோ உட்கார மாட்டேங்குது பாஸ். உங்களை எல்லாம் வச்சு இந்த கடத்தல் தொழில் பண்ணன்னு நினைச்சேன் பத்தியா? என்னதான் சொல்லணும்? பாஸ் நீங்க ரெண்டு பேருமே வேலைக்கு வர மாட்டீங்க. இப்போ நான் பாருங்க ஃபோன் பண்ணி வாய்ஸ்லாம் மாத்தி அவங்கள பயமுத்துறேன். யார் ஃபோன் பண்ணுறது? சரி அம்மாட்ட போய் கொடுக்குமாம்மா, யாரும் ஃபோன் மாட்டாங்க. ஹலோ ஹலோ, யார் நீ? நாங்க வந்து உங்க பொண்ணை கடத்தி வச்சுக்கிறோம். ஒழுங்கா காசு கொடுத்துட்டு உங்க பொண்ணை எடுத்துன்னு போங்க. என் பொண்ணு தான் போன கொடுத்தது. லூசா நீ? வையா போன. இது ராங் நம்பரா? ஏமா லூசுன்னா சொல்லாத, வைமா போனேன். குறா, எவனும் ஒழுங்கா ஒரு போனை போட மாட்டீங்க, எல்லாரும் ராங் நம்பர் சொல்றீங்க. நானே போட்டுக்கிறேன். ஹலோ சொல்லுப்பா, அடுத்த வாரம் மாப்பிள்ளையை கூப்பிட்டு வரேன், கையோட பொண்ணை பேசி முடிச்சிரும். ஓகேவா சார்? பரவாயில்ல. என்னடா இது இன்னொரு ஃபோன் வருது? இந்த புரோக்கர் வேலையே பெரிய டென்ஷன். ஹலோ, உங்க பொண்ணு எங்க கஷ்டம்ல இருக்கு, வந்து பணத்தை கொடுத்துட்டு கூட்டு போங்க, லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன். பைப்பா போன, நான் ஒரு பொண்ணு புரோக்கர்ப்பா, பொம்பளை புரோக்கரு. பாஸ் தத்தி பாஸ், நீங்க 3 பேருமே உங்ககிட்ட நான் வேலை செய்ய ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் பாஸ். இப்போ நான் கால் பண்ற கால்ல அவங்க அப்பா அலறி வச்சு நீங்க வருவான் பாருங்க. ஹலோ ஹலோ, யாரு? நாங்க வந்து உங்க பொண்ணை கடத்தி வச்சிருக்கோம். எனக்கே லவ் ஃபெயிலியரு, பொண்ணை கத்தி வச்சுக்கிறீங்களா? ஐயோ, ஒரு பொண்ணு லவ் பண்ண ஒரு பொண்ணு விட்டு போயிட்டியா? நீங்க காசு எடுத்து நீங்க வந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிருங்க. வரும்போது சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வாங்க, ரொம்ப பசிக்குது. ஐயோ, நான்லாம் பிரியாணி வாங்க முடியாது. நீ வேணா ஸ்விக்கில ஆர்டர் போட்டு அமுச்சு விடு, லொகேஷன் அனுப்புறேன். போன வையா. அடா டேய், நான் உன பிரியாணி வாங்கிட்டு வர சொன்னா நீ என்ன பிரியாணி வாங்கிட்டு வர சொல்ற? வைடா போனா மெண்டல். அவன் மென்டல் இல்லடா, உங்க 3 பேரை வச்சு மேய்க்கிறனே நான் தான் மென்டல். பாஸ் இப்ப தெரிஞ்சா எங்கடா சார் இந்த மூஞ்சை போட்டு மூடி வச்சிருக்கீங்க? அப்ப எப்படிதான் தெரியும் மூஞ்சை வைங்களா? மூஞ்ச மூடி வச்சு கூட உன் பக்கமா பேசுது. பயங்கரமான ஆள் இருக்கும் பொழுது. தக்காளி பாஸ், நீங்க சொன்ன இடத்துக்கு தான் போனோம். நீங்க என்ன சொன்னீங்க ஞாபகம் பத்தி பாருங்க. என்ன ஞாபகப்படுத்துது? மறுபடியும் சொல்றேன்டா சுண்டக்கா. டேய் கட்டியா, 4வது தெருக்கு போக சொன்ன போனியா? பாஸ் நான் சொல்றது கேளுங்க. கட்டிய 4வது தெரு தான் போறான். எனக்கு 4 ஆகாது. அதனால 3வது தெருக்கு போய் ஸ்ட்ரைட்டா ஜம்ப் பண்ணி 5வது தெருக்கு வந்துட்டோம். ஆக மொத்தம் நீங்க 4வது தெருக்கு போல. பாஸ் அப்படிலாம் தப்பு கணக்கு போடாதீங்க. 5வது தெருக்கு தான் போனோம், அதுக்கப்புறம் 5 எனக்கு ஆகாது, அதனால திருப்பி 4வது தெருக்கே வந்தோம். அங்க பார்த்தா எந்த பொண்ணு காணும். பொண்ணு காணுமா? அப்ப இது யாரா? பாஸ் அவனை கேட்காதீங்க,
ஏன் என்னை கேட்கும்போது அவன் பதில் சொன்னான், அவனை கேட்கும்போது நான் பதில் சொல்லக்கூடாதா? அங்கே பொண்ணு வரவே இல்லை. 3 பேர் பிளான் பண்ணோம். அந்த 2ஆம் நம்பர் குறுக்கு சந்தில் போய் 3ஆம் நம்பர் வீட்டு பின்னாடி செல்லும்னா 1ஆம் நம்பர் வீடு இருந்து அதை தட்டி பார்த்தா யாருமே வரல. அந்த 1ஆம் நம்பர் பின்னாடி எகிரி வச்சு போனா 3ஆம் நம்பர் தெரு வந்து அந்த 3ஆம் நம்பர் தெருவில் போனா 1ஆம் நம்பர் குறுக்கு சந்தில் 7ஆம் நம்பர் வீட்டை இந்த பொண்ணு படுத்துருந்து கப்புன்னு தூக்கின்னு ஓடியாரலாம். பார்த்தா எனக்கு சுகர் முடியல, இவனுக்கு பிபி முடியல, அதனால நடக்க வச்சேட்டு வந்தோம். டேய் பொண்ணை தூக்குனீங்களே, ஃபோன் நம்பர் வாங்கி வந்தீங்களாடா? பாஸ் இதுலதான் ட்விஸ்ட். நான் பேபி கிட்ட சொல்லி அம்மாவோட நம்பரும் அப்பாவோட நம்பரும் வாங்கிட்டு வர சொன்னேன். வாங்கிட்டு வந்து இவன் தான் அரை மணி நேரமா பேசினே இருக்கிறான் பாஸ். என்னது பேபி நம்பர் வாங்கி வந்தானா? பேபி என்ன வேலை? அதுவா காதல் வேலை. அதாவது அவங்க அம்மா அப்பா ஃபோன் நம்பர் வாங்கிறதுக்கு பதிலாக அவங்க ஆயா ஃபோன் நம்பர் வாங்கிட்டேன். அவங்க ஆயாவை நானும் அது என்ன புகழோ நானும் அதை புகழோ ஊட்டி வரைக்கும் போயிட்டோம். ஊட்டி வரைக்கும் போயிட்டியா? அவ்வளோ காசு எதுரா? பாஸ் முட்டாள் பாஸ், நான் மனசுக்குள்ள போயிட்டேன் பாஸ். இப்போ கூட அந்த அழகிக்காக மனசுக்குள்ள 12 ஃப்ளோர் கட்டிட்டேன். 13வது ஃப்ளோர் கட்டுறதுக்கு ஒரு கல் எடுத்து வைக்கும் போது தான் நீங்க கூப்பிட்டீங்க. டேடே என்னால வர முடியாது, நீங்க கட்டுங்கடா. யார்கிட்ட பேசுகிற? எல்லாம் மனசுக்குள்ளதான் பாஸ். இந்த பொண்ணை எங்கந்துடா தூக்குனீங்க? யாரா உங்க அப்பா அம்மா? அதுவா வாயை துறக்காதடா மண்டவையா. நானே ஓபன் பண்ணி காட்டுறேன் மேடம். நீ வாய் திறக்காத அண்டாவையா. மூஞ்சில இருந்து துணியாது, அவகிட்டே ஃபோன் நம்பர் கேட்டுக்கிறேன். பாஸ் இப்போ எடுக்கிறேன், முகத்தை நல்லா பார்த்து ஃபோன் நம்பர் கேளுங்க. ஏன் பொண்ணு என்னடா வேலை பண்ணிக்கிறீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிறேன்? நான் சொன்ன பண்ண கருத்தாம ஏன் பொண்ணையா கருத்துக்கிறீங்களா? நீங்க தானே என்கிட்ட பள்ளி உங்களை. டேய் தக்காளி, இந்த கேப்ல கட்டையன் எப்படி ஓடனான் பாச்சா? நம்மளை விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டான் பாரு. இனிமே அவனை நம்பவே கூடாதுடா. வாடா வாடா வாடா. பாஸ்வேர்ட் போன் எடுத்துட்டு ஐ விட்டு